நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரை உற்று நோக்கி இதயத்தோடு இதயமாய் நற்கருணை ஆண்டவரிடம் நீங்கள் உருவாடுங்கள். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே முதல் சனிக்கிழமை அருளின் நாளிலே உம் பாதம் அமர்கிறேன். உம் குரல் நான் கேட்க வேண்டாம். இவ்வாண்டு முழுவதும் உம்மோடு நடக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, உம் சித்தம் செய்திட உம் கரம், ஆண்டவரே, உம் வலக்கரம் எனக்கு பலம், சக்தி, உம் விருப்பம்தான் என் வாழ்வாக இருக்கட்டும். இயேசுவே, என் ஆண்டவரே, ஆபிரகாம் போல நான் ஆசீராயிருக்க ஆசைப்படுகிறேன். மூசேயை போல நான் விடுதலை கொடுக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா போல ஆண்டவரே என் வாழ்வே செய்தியாகட்டும். யோனா போல ஆண்டவரே என் வாழ்வு மாதிரியாகட்டும். நீர் பேசும் சாமி, என்னோடு பேசும். என் இதயத்தோடு இதயமாக நீர் பேசும் ஆண்டவரே. இந்த ஆண்டிற்கான ஜெபம் இதுதான் சாமி. என் ஆசை இதுதான், என் ஏக்கம் இதுதான், என் எதிர்பார்ப்பு இதுதான். இவர்களைப் போலதான் ஆண்டவரே உம்மோடு இருக்க ஆசைப்படுகிறேன். உம் விருப்பத்தை செய்ய ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, உம் கரத்திலே கருவியாயிருக்க ஆசைப்படுகிறேன். எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். பாதம் அமர்கிறேன், உம் குரல் கேட்டிட, உம்மோடு நடக்கிறேன், உம் சித்தம் செய்திட. உம் பாதம் அமர்கிறேன், உம் குரல் கேட்டிட, உம்மோடு நடக்கிறேன், உம் சித்தம் செய்திட. உம் கரம் என் பலம், உம் விருப்பம்
என் பலம் உம் விருப்பம் என் வாழ்வு. ஆபிரகாம் போல ஆசீராகிட, மோசே போல விடுதலையாகிட, எரேமியா போல செய்தியாகிட, யோனா போல மாதிரியாகிட. பேசும் ஆண்டவரே பேசும், நடத்தும் ஆயனே நடத்தும். பேசும் ஆண்டவரே பேசும், நடத்தும் ஆயனே நடத்தும். பேதுருவை போல அன்பு செய்திட, பவுலை போல எங்கும் சென்றிட, சக்கேயு போல ஒரு மாறிட, சேவான் போல உயிரை தந்திட. பேசும் ஆண்டவரே பேசும், நடத்தும் ஆயனே நடத்தும். பேசும் ஆண்டவரே பேசும், நடத்தும் ஆயனே நடத்தும். சீயோன் போல எருசலேமாகிட, செல்லும் இடமெல்லாம் எல்லாம் கட்டிட, சீடராக்கிட, சீயோன் மலையை செம்மையாக்கிடும். பேசும் ஆண்டவரே பேசும், நடத்தும் ஆயனே நடத்தும். பேசும் ஆண்டவரே பேசும், நடத்தும் ஆயனே நடத்தும். உன் பாதம் அமர்கிறே, உன் குரல் கேட்டிட, உம்மோடு நடக்கிறே, உம் சித்தம் செய்திட. உக்கரம் என் பலம் உம் விருப்பம் என் வாழ்வு. உம் கரம் என் பலம், உன் விருப்பம் என் வாழ்வு. ஆமென். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கின்ற என் ஆண்டவரே, என் இயேசுவே, என் தெய்வமே, புதிய ஆண்டை காண கிருபை செய்த என் கோட்டை அரணான தெய்வமே, உம்மை போல அப்பா இல்லை, என் ஆண்டவரே உம்மை போல அம்மா இல்லை, என் தெய்வமே உம்மை போல நண்பன் இல்லை, எனக்கு எல்லாமுமாயிருக்கின்ற தெய்வமே உம்மை போல யாரும் இல்லை. திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு கற்றுத்தருக்கிற 105:4
ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவரே, உமது திருப்பிரசனத்திலே எங்கள் கண் முன்பாக உமது கிருபை நிற்கிறது சாமி. உமது பேர் ஆற்றல் நிற்கிறது. உமது வழக்கரம் எங்களை தேற்றியதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களை தூக்கி சுமந்ததை ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். எத்தனை வல்ல செயல்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீரே, நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இது கடந்த கால அனுபவம் மட்டுமல்ல, இனி வருகின்ற நாட்களிலும் ஆண்டவரே உமது வழக்கரம் எங்களோடு இருக்க போகின்றது. எத்தனை வாக்குறுதிகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? அப்படியே பெற்றவள் தன் குழந்தையை, பால் குடிக்கும் குழந்தையை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த வாக்குறுதி இந்த புதிய ஆண்டிலே எங்களோடு வருகிறது. ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கின்ற கடவுள், காக்கின்ற கடவுள் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த தெய்வமே, இவ்வாண்டு முழுவதும் நீர் எங்களை காக்கப் போகிறீரே. நாங்கள் அறிக்கை செய்கிறோம் சாமி. ஆழ்கடலை கடந்தாலும் தண்ணீரால் உன்னை மூழ்கடிக்க முடியாது. தீ நடுவே நடந்தாலும் தீ உன்னை சுட்டெரிக்காது என்று நீர் எங்களுக்கு பாதுகாக்கும் வார்த்தைகளை, வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீரே. கடந்த காலத்தில் காப்பாற்றி இருக்கிறீரே, இனி வருகின்ற நாட்களிலும் காப்பாற்றப் போகிறீரே. ஏதோ ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கடந்த காலத்தில் நீர் எங்களுக்காய் செய்ததை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்து இதோ இந்த புதிய ஆண்டிலே நீர் இவற்றையெல்லாம் செய்ய போகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்பி அறிக்கை செய்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி இப்பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுவோம். உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல அன்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லையா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லையா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. பயப்படாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேனே. பயப்படாதே மகனே, நான் உன்னோடு இருக்கிறேனே. திகையாதே மகளே, நான் உன் இறைவன் என்றே. திகையாதே மகளே, நான் உன் இறைவன் என்றே. இயேசுவே இயேசுவே இயேசுவே,
உம்மை போல யாரும் இல்லையா. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா. ஆறுகளை கடக்கையிலே மூழ்கி போக மாட்டார். நீ ஆறுகளை கடக்கையிலே மூழ்கி போக மாட்டாய். அக்கினியில் நடக்கையிலே வேகாமல் இருப்பாயன்றி. அக்கினியில் நடக்கையிலே வேகாமல் இருப்பாயன்றி. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை எந்தன் உள்ளம் கைகளில் வரைந்து உள்ளே நின்று. உன்னை எந்தன் உள்ளங்கைகளில் வரைந்து உள்ளே நின்றி. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா. உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா. இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா. மகனே, மகளே, அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்து வாக்கு தத்தத்தின்படி நடத்திய ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம். துதித்து துதித்து ஆராதித்து ஆராதித்து ஆண்டவரின் வாக்குறுதிகளை எல்லாம் நம் ஆதாயமாக்கிக் கொள்வோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே சேர்ந்து துதியுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வாயுதங்களை தரித்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் சாமி. கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியாய் நீர் காத்து வந்திருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே, அப்படியா எங்களை சுமந்து எங்களை பார்த்து எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. ஆண்டவரே, நன்றி எங்கள் ஆண்டவரே. கண்ணீரை துடைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் சாமி. எங்களை தோள் மீது சுமந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம்,
அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் சாமி. எத்தனையோ சுப நிகழ்வுகளை எங்கள் குடும்பங்களில் நீர் நிகழ்த்தி இருக்கிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் நன்மையை தருகிறவர் யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் சாமி. எங்களுக்கு நேர்ந்த சோதனைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. சோதனைகளின் மத்தியிலே உம்மை காண வைத்தீரே, உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றினவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி கடந்த செலுத்துகிறோம். காலங்களிலே நாங்கள் கேட்ட எல்லாவற்றையும் உமது சித்தத்தின்படி அருளினீரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தை காண செய்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் சாமி. இந்த புதிய வருடத்திலும் உமது வல்லமையான கைகளினாலே எங்களை தாங்கி நடத்த போகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம். உமது வலக்கரம் எங்களோடு கூட இருக்கிறதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் சாமி. சங்கீதக்காரன் சொல்வது போல அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று நாங்கள் ஒவ்வொரும் சொல்லத்தக்கதாக எங்களோடு நீர் பயணிக்க போகிறதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஓ ஆண்டவரே. புதிய கிருபையினால் எங்களை நீர் வணைந்து கொள்ள போகிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. புதிய அபிஷேகத்தை எங்களுக்கு தரப்போகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் புதிய சாமி. எண்ணெயால் எங்களை முடிசூட்ட போகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை சாமி. தகுதிப்படுத்த போகிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் உம்மையே நாங்கள் நம்பி ஆண்டவரே, இந்த மரியாளை போல உமது பாதத்தை இறுக பற்றி கொண்டு புது வார்த்தை கேட்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றப் போகிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. புது குரலுக்கு செவி கொடுக்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றப் போகிறீரே, நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் எங்கள் சாமி. வாழ்க்கைக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாங்கள் எதிர்கொள்ளவும், எதிராக வரக்கூடிய புயல்களை தாங்கிக் கொள்ளவும் எங்களை பலப்படுத்த போகிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் எங்கள் சாமி. குடும்பங்களிலே நீர் நடத்துவிக்க போகிற எல்லா சுப நிகழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் சாமி. எங்களுடைய எண்ணங்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுய ஆலோசனை அல்ல சாமி. ஆமென். உமது எண்ணங்கள், உமது ஆலோசனைகள் எங்கள் ஆமென். குடும்பத்திலே, இதோ எங்களுடைய இருதயத்திலே நீர் நிறைவேற்ற போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் உமது திட்டத்திற்கு சாமி. எங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக எங்களை நீர் இந்த வருடத்திலே மாற்றப் போகிறீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதய கடினத்தை எல்லாம் நீர் உடைத்து போடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி எங்களுடைய செலுத்துகிறோம் கோபங்கள், வெறுப்புகளை எல்லாம் மாற்றி அப்பா புதிய படைப்பாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நன்றி செலுத்துகிறோம் நீர் ஆண்டவரே. கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடையாக எங்களிடத்திலே காணப்படுகிறவர்களை நீரே எடுத்து மாற்றப் போகிறீரே, உமது வார்த்தை எடுத்து மாற்றப் போகிறதே, அதற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் உம்மை ஆண்டவரே. போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி. புகழ்கிறோம் உமக்கு சாமி. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நீர் செலுத்துகிறோம். ஒருவரே சர்வ வல்லவராய் இருக்கிறீரப்பா. நன்றி, இதோ நன்றி, மனிதனால் நன்றி. ஆகாதது தேவனால் கூடும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ளுபவர்களாக எங்களை நீர் மாற்றப் போகிறீரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் சாமி. நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும் என்பதை நாங்கள் நினைத்து நினைத்து உம்மை நம்பி நம்பி ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்களாக, பலன் கொண்டு நடக்கிறவர்களாக எங்களை நீர் நடத்த போகிறீரே, சாட்சி உள்ளவர்களாக எங்களை மாற்றப் போகிறீரே, நன்றி, அதற்காக நன்றி, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி சாமி. செலுத்துகிறோம் இதோ சாமி. நாங்கள் பலனற்றவர்கள் அப்பா, சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆமென். எங்களுக்கான கவலைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உம்மை விட்டு விலகி செல்ல வைக்கிறதப்பா. ஆனாலும் உம்மை மட்டுமே நம்பி, உம்மை மட்டுமே காத்திருந்து அப்பா, உம்மை தேடி வந்திருக்கிற உமது பிள்ளைகளை நீர் அரவணைத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசித்து உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் உம்மை சாமி. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டுமாய் ஆண்டவரே, இதோ இப்படியா எங்களை நடத்த போகிறீரே, எங்களையா இப்படியாய் ஆண்டவரே எங்களை உயர்த்த போகிறீரே, இப்படியாய் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போகிறீரே, உம்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு என்று சொல்லி மீண்டுமாய் ஆண்டவரே, உம்மை போல அப்பா இல்லை, உம்மை போல நண்பன் இல்லை, ஏசு ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை நாம் அறிக்கை செய்வோம். உம்மை போல அப்பா இல்ல, உம்மை போல அம்மா இல்ல, உம்மை போல நண்பன் இல்ல, உம்மை போல யாரும் இல்ல. இயேசுவே, இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லையா. உணர்ந்து
இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா உறுதியாக இயேசுவே 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 உம்மை போல யாரும் இல்லையா ஆண்டவரே, முழுமையாய் நாங்கள் உம்மை நம்புகிறோம் என்பது உமக்கு தெரியும் சாமி. உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒரு கணமும் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது திரு இருதயத்திற்குள்ளாய் பத்திரமாய் பூட்டி வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு கணமும் ஆண்டவரே நாங்கள் உம்மையே நேசிக்கும்படி, உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளும்படி, எல்லா தருணங்களிலும் உம் சித்தத்தை செய்கின்றபடி ஆண்டவரே எங்களோடு பேசும். இதயத்தோடு இதயமாய் எங்களோடு பேசும். எங்கள் உள்ளம் உருகுகின்றபடி ஆண்டவரே எங்களோடு பேசும். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே உமது வார்த்தைக்காய், உமது வாக்குறுதிக்காய், உமது கருபைக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, வசனங்கள் 1-8 வரை. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைப்பிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகளெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் நிலத்தின் பயனும் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். புதிய ஆண்டிலே அன்னையின் பரிந்துரையால் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டு முழுவதும் அன்னையின் கரத்தை கெட்டியாய் பிடித்து கொண்டு தினம் தினம் ஜெபமாலை ஜெபித்து, குடும்ப ஜெபம் ஜெபித்து, விண்ணக கதவுகளை திறந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று மகிழும்படி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அம்மா ஆண்டவர் இயேசு கொடுத்த மிகப்பெரிய கொடை. அம்மா என்ன செய்வாங்க? எப்போதும் நம்மோடு இருப்பார்கள். எப்போதும் நமக்காக சிந்திப்பார்கள். எப்போதும் நமக்காக பேசுவார்கள். எப்போதும்
நம்மை மையப்படுத்தியே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். நமது அன்னை மரியா நாம் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் இருக்கின்றார்கள், இருக்கின்ற ஊர்களிலெல்லாம் இருக்கின்றார்கள், செல்கின்ற இடங்களிலெல்லாம் இருக்கின்றார்கள். உலகில் இருக்கின்ற மிகப்பெரிய திருத்தலங்கள் எல்லாமே அன்னையின் திருத்தலங்கள். அன்னையை தேடுகின்ற, அன்னையை நாடுகின்ற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடப்படுவதே கிடையாது. நாம் பார்க்கிறோம், அன்னையை நாடுகின்றவர்கள் மதங்களை கடந்து தாயை தேடுகின்ற அத்துணை ஆரோக்கியமான அன்பு எல்லா இடங்களிலும் பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு நினைவு இருக்கின்றது, கடந்த ஆண்டிலே அன்னையினுடைய திருத்தலங்களை சந்திக்கின்ற லூர்து அன்னை திருத்தலம் பிரான்ஸ், பாத்திமா அன்னை திருத்தலம் போர்ச்சுகல், ரோமே நாட்டிலே அன்னையினுடைய திருத்தலங்களை எல்லாம் சந்திக்கின்ற பாக்கியம் கிடைத்தது. போர்ச்சுகல் நாட்டிலே பாத்திமா நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோம். திருத்தலத்தை நெருங்க நெருங்க வழிகளிலெல்லாம் ஆயிரக்கணக்கான பைக்ஸ் அந்த நாட்டிலிருந்து, அந்த நாளிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் அன்னையினுடைய திருத்தலத்தை தேடி வந்து கொண்டிருந்தார்கள். திருத்தலத்திலே போய் இறங்கினோம். இறங்குகின்ற வழியிலே அங்கு மக்கள் வெள்ளம், லட்சக்கணக்கான பிள்ளைகளை அங்கே பார்க்க முடிந்தது. பைக்கர்ஸ், பைக்கிலே பக்தர்கள் லட்சக்கணக்கில் அங்கு வந்து அன்னையின் மடியிலே அமர்ந்து ஜெபமாலை ஜெபித்து நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆவே மரியா என்று புகழ் பாடல் பாடிய அந்த காட்சி இன்னும் மனதில் பசுமையாயிருக்கின்றது. அன்புறவுகளே, ஆண்டின் முதல் நாளிலே, முதல் வாரத்திலே, முதல் சனிக்கிழமையிலே அன்னையினுடைய பரிந்துரையிலே ஆண்டுடைய திருப்பிரசனத்தில் நாம் இருக்கிறோம். அன்னை நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? அன்பு மகனே, மகளே, என்னை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யுங்கள். அன்னையை போல முழுமையாக இந்த உலகத்திலே யார் அன்பு செய்ய முடியும்? நம்மால் முயற்சி செய்ய முடியும். அன்னையை போன்று அன்பு செய்ய, அன்னையை போன்று அன்பு செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபமாலையை கரங்களில் ஏந்த வேண்டும். ஆண்டவர் திருப்பாதம் அமர வேண்டும். அன்னையை போல ஆண்டவரே என்னோடு பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லி தனித்தனியாய் குடும்பமாய் ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் தேட வேண்டும். அப்போது ஆண்டவர் பேசுவார். அப்பா தந்தை கபிரியேல் தூதரை அனுப்பி அன்னையோடு பேசியது போல நம் ஒவ்வொருவரோடும் இறைவன் பேசுவார். ஆண்டுடைய குரலை நீங்களும் நானும் சப்தமாய் கேட்க முடியும். அன்னை அம்மா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்கள்? எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழும ஜெபம், அன்பிய ஜெபம், பங்காய், மறைவட்டங்களாய், மறைமாவட்ட குடும்பமாய் ஜெபிக்க அன்னை நமக்கு அழைப்பு தருகின்றார்கள். ஜெபம் நமக்கு மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய பலம். ஜெப தூதுவர்களாய், பரிந்துரை ஜெபத்தின் தூதுவர்களாய் இந்த ஆண்டிலே தனித்தனியாய் குடும்பமாய் நாம் ஒளிர முயற்சி எடுப்போம். நமது ஜெபத்தின் வழியாய் வானகத்தின் கதவுகளை நாம் திறப்போம். அன்னை மரியா நமக்காக பரிந்து பேச காத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னை நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அடுத்த எதிர்பார்ப்பு நீங்களும் நானும் மனமாற்றம் கண்டு தூய வாழ்க்கை நடத்துவது, பரிசுத்த வாழ்க்கை நடத்துவது, ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்டுவது. தூய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் ஜெபமாலை. இந்த முதல் சனிக்கிழமையிலே, புதிய ஆண்டின் முதல் சனிக்கிழமையிலே நாம் நமக்கென்று ஒரு உறுதிப்பாட்டை எடுப்போம், தீர்மானம் எடுப்போம்.
எங்கு சென்றாலும் ஜெபமாலையோடு செல்வேன். நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபிப்பேன் என்கின்ற தீர்மானத்தை எடுப்போம். இந்த ஜெபமாலை இந்த ஆண்டிற்கான சக்தியை நமக்கு தரும். இந்த ஆண்டிற்கான திட்டங்களை நிறைவேற்றுகின்ற இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அன்னை மரியா நமக்கு பெற்றுத் தருவார்கள். தனியாக செல்லும் போது, பஸ்ஸில் பயணிக்கின்ற பொழுது, சமைக்கின்ற பொழுது, காய்கறி வெட்டுகின்ற பொழுது, தனிமையில் இருக்கின்ற பொழுது, எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபியுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஜெபமாலையாவது, 2 ஜெபமாலை, 3 ஜெபமாலை, 4 ஜெபமாலை என்று ஜெபமாலை ஜெபித்து அன்னையின் பரிந்துரையை நாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதங்களின் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். நம் வழியாக அன்னை மரியாவை போன்று நம் வழியாக அடுத்தவர்களையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அதனால் ஆண்டவரே, அன்னையை போன்று நாங்களும் பரிந்துரை ஜெபம் செய்து, ஜெபமாலை ஜெபித்து, ஜெபத்தில் நிலைத்திருந்து, குடும்பத்திலே, அன்பியத்திலே, பங்கிலே, சமூகத்திலே ஆசீர்வாதத்தின் தூதுவர்களாக உமது கரத்தில் நாங்கள் பயன்படும்படி எங்களை பண்படுத்தும், பக்குவப்படுத்தும், வழிநடத்தும் ஆண்டவரே என்று அருள் வேண்டி ஜெபிப்போம். அன்புறவுகளே, நம் இறைவன் நம்மை அன்பு செய்கின்ற இறைவன். நம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்களை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், நீங்கள் குடியிருக்கின்ற இல்லத்தை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், நீங்க சமைக்கிற இடத்தை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உண்கின்ற இடத்தை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உறங்குகின்ற இடத்தை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்கள் நிலங்களை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்கள் கால்நடைகளை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்கள் பணிகளை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்கள் பயணங்களை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்கள் திட்டங்களை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்கள் சேமிப்புகளை ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர், உங்கள் நல்ல எண்ணங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசிர்வதிக்கின்ற ஆண்டவர். உங்களுக்கு உங்கள் மீது இருக்கின்ற அக்கறையை விட ஆண்டவருக்கு உங்கள் மீது அதிக அக்கறை உண்டு. ஆண்டவரே, நீர் என்னை பார்த்துக் கொள்வீர் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை சாமி. ஆனால் நான் இந்த ஆண்டு முழுவதும் உம்மை போற்றுவேன், உம்மை புகழ்வேன், உம்மை துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம் பாதம் அமர்வேன், உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்வேன். ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்கள் எனக்கு வேண்டாம், உம்மை தேடாத நாட்கள் எனக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்மை தேடுகின்ற, உமது வார்த்தையை கேட்கின்ற, உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்கின்ற நாட்கள், வாரங்கள், மாதங்கள் இந்த ஆண்டு எனக்கு வேண்டும் சாமி. உம்மை இல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக நான் வாழ்வேன்? உம்மையே நேசிப்பேன், உம்மை மட்டுமே நேசிப்பேன், உமக்காக மட்டுமே வாழ்வேன், மற்ற அனைத்தையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய அன்புக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே.
உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஆராதித்து உம்மை உயர்த்துவே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அலைச்சல்களை எண்ணி கண்ணீரை துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரை துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
ஆண்டவரே, உம்மை பாடாத நாட்கள் எனக்கு வேண்டாம். உம்மை தேடாத நாட்கள் எனக்கு வேண்டாம். உம்மை அன்றி ஆண்டவரை யாரை நான் நேசிக்க முடியும்? ஆண்டு முழுவதும் என் முழு உள்ளத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆற்றலோடு, என் முழு சக்தியோடு ஆண்டவரை நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிக்க, உம்மையே அன்பு செய்ய எங்கள் இதயத்தை உமது அன்பினால் நிரப்பியருளும் சாமி. உம்மை நேசிக்கின்ற சக்தியை ஆண்டவரை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உமது விருப்பத்தையும் திட்டத்தையும் தேடி தேடி கண்டுபிடித்து அவற்றை எங்கள் வாழ்விலே செய்கின்ற அருளை, கிருபை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் பணிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்கள் தேவைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சாமி. இதோ இந்த புதிய ஆண்டிலே, இதோ இந்த முதல் சனிக்கிழமை நாளிலே உலகில் இருக்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. உமது வாக்கு தத்தத்தின்படி உம் பிள்ளைகளை நீர் நடத்தும் ஆண்டவரே. நீர் வாக்கு கொடுத்தீரே, மகனே மகளே, என்னுடைய குரலுக்கு செவி கொடுத்தால், நான் உனக்கு விதிக்கும் கட்டளைகளின்படி நீ நடந்தால், கருத்தாயிருந்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே. உமது வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே உம் பிள்ளைகளை ஆசிர்வதியும் சாமி. உம் பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசிர்வதியும், நிலப்புலன்களை ஆசிர்வதியும், கால்நடைகளை ஆசிர்வதியும், வீட்டை ஆசிர்வதியும், ஆண்டவரே தொழிலகங்களை ஆசிர்வதியும், பணித்தலன்களை ஆசிர்வதியும், பயணங்களை ஆசிர்வதியும். ஆண்டவரே, உடல் நலமில்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதியும். உனக்கு இறங்குவேன், உன் கண்ணீரை கண்டேன், துடைப்பேன், சுகம் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து வாக்கு மாறாத தெய்வமே, உடல் நலமற்ற அத்தனை பேரையும் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே நலம் தந்து நீர் ஆசிர்வதியும் சாமி. உம்மையே நம்பியிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியும், நீர் தொட்டு ஆசிர்வதியும். மகனே மகளே, விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி சுகப்படுத்தி ஆண்டவரே சுகத்தின் ஆண்டாக, நலத்தின் ஆண்டாக உம் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டை நீர் மாற்றித்தாரும் சாமி. ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டிலே எங்கள் பிள்ளைகள் தேர்வை ஆண்டவரே நம்பிக்கையோடு தைரியத்தோடு எதிர்கொள்ள, அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற, புதிய ஆசிர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை, நினைவாற்றலை நீர் கட்டளையிடும் சாமி. பொருளாதார போராட்டங்களோடு இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை நீர் தயவாய் கண்ணோக்கம். பொருளாதார முடைகளினால் பாதிக்கப்பட்டு, கடன் பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் உறவுகளை ஆண்டவரையும் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. வானகத்தின் பலகணிகளை நீர் திறந்து விடும் ஆண்டவரே, திறந்து விடும் சாமி. எங்கள் பிள்ளைகள் அதிசயத்தை காணும்படி பொருளாதார அருள் ஆசிர்வாதங்களினால் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை திக்குமுக்காடச் செய்யும் சாமி. அடைபட்ட கதவுகளை எல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்காக திறந்துவிடும் ஆண்டவர். கடைக்கண் பார்வை எங்களுக்கு கிடைத்தது, கடன் பிரச்சனை தீர்ந்தது, பொருளாதார வளம் கிடைத்தது என்று சொல்லி நன்றி சொல்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டை எங்கள் பிள்ளைகளுக்கு மாற்றித்தாரும் சாமி. ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளிலே குடிப்பழக்கத்தினால், போதை பழக்கத்தினால், குடா ஒழுக்கத்தினால், ஆண்டவரே ஊடக அடிமைத்தன பழக்க வழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழந்து, மகிழ்ச்சியை இழந்து, குடும்ப சமாதானத்தை இழந்து, குடும்ப உறவுகளை இழந்து போராடி கொண்டிருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை நீர் தயவாய் கண்ணோக்கும் சாமி. நீர் விடுதலை தருகின்ற தெய்வம், விடுவிக்கின்ற தெய்வம் சாமி. எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். இந்த கட்டுக்களிலிருந்து, அடிமைத்தன பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தாரும். விடுதலை ஆண்டாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க கிருபை செய்யும் சாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் பல்வேறு தேவைகளை இதயத்திலே சுமந்து இந்த ஆண்டிலே எனக்கு புதிய பாதை கிடைக்காதா, புதிய வாழ்க்கை கிடைக்காதா, புதிய கிருபை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற
அத்தனை பிள்ளைகளையும் உன் திருப்பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இந்த ஆண்டிலே திருமண அருளுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண அருளை தாரம். குழந்தை பாக்கியத்திற்காய் காத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரை தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரம். இன்னும் பல்வேறு தேவைகளுக்காய் வேலை வாய்ப்பிற்காய் காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உமது விருப்பப்படி நல்ல வேலை வாய்ப்பை தாரும் சாமி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் எழுந்து பிரகாசிக்க அன்னை மரியாவை போன்ற ஆண்டவரையும் திருப்பாதம் அமர்ந்து ஒவ்வொரு நாளும் உம் சித்தப்படி வாழ்ந்து ஆசீர்வாதத்தின் கருவிகளாக மீட்பின் கருவிகளாக செயல்பட எங்களுக்கு அருளை தாரம். நானும் என் குடும்பத்தாரம் ஆண்டவரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருமே உம்மை பற்றி கொண்டு உம் விருப்பப்படி வாழ்ந்து இறையில்லத்தை கட்டி எழுப்ப எங்களை ஆசீர்வதியம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டை கிருபையின் ஆண்டாய் மாற்றித்தாரம், ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் மாற்றித்தாரம், மகிழ்ச்சியின் ஆண்டாய் மாற்றித்தாரம், விடுதலையின் ஆண்டாய் மாற்றித்தாரம், மனமாற்றத்தின் ஆண்டாய் மாற்றித்தாரம், பொருளாதார வளத்தின் ஆண்டாய் மாற்றித்தாரம். எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நன்றி சொல்லி ஆண்டவரே உம்மை துதித்து சான்று வாழ்க்கை நடத்துகின்ற ஆண்டாய் மாற்றித்தாரம். இவைகளை எல்லாம் நீர் செய்ய போகின்ற கிருபைக்காய் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசீர் பெறுவோம். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நீதலை அறிய இயலாம். குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை
மன்றாடுகின்றோம்.